அத்திர நாட்டை ஆட்சி செஞ்ச நரசோமன்ற மன்னன் ஒரு நாள் ராஜ உடை துறந்து தறி உடை அணிஞ்சு தனது எல்லைக்குட்பட்ட காட்டுக்கு வேட்டையாட குதிரையில போறாரு. காட்டுக்குள்ள போக போக அவரையே அறியாம அவருடைய மனசுல ஒரு அமைதி ஏற்படுது. அவர் காட்டோட மைய பகுதியை நெருங்கின சமயம் பூஜை, வழிபாடு, யாகம் நடக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தாரோ அதுக்கு நேர்மாறா இப்ப அவருடைய மனநிலை இருந்தது. தன்னையே அறியாம குதிரையில இருந்து இறங்கி அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு முனிவர் தன்னந்தனியா அமர்ந்து வேள்வி நடத்திட்டு இருந்தாரு. அந்த முனிவரை பார்த்த மன்னன் சொல்றாரு, ஐயா, நான் தான் இந்த நாட்டினுடைய மன்னன் நரசோமன். இங்க வேட்டையாடுறதுக்காக வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த சூழ்நிலை என்ன அப்படியே மாத்திருச்சு. இந்த யாகத்துக்கோ இல்ல உங்களுக்கோ ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, இந்த காட்டுல நிறைய கொடிய விலங்குகள்னாலையும் வேட்டைக்காரர்கள்னாலையும் என்னுடைய யாகம் நிறைய இடத்துல தடைப்படுது. இந்த யாகம் தடைப்படாம நடக்க பாதுகாப்பு வேணும்னு கேட்க, மன்னர் வேற யாரையாவது பாதுகாப்புக்கு நியமிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா தானே இங்க பாதுகாப்பு கொடுக்கறேன்னு அந்த காட்டிலேயே தங்கிட்டாரு. சில நாட்கள் போகுது, யாகமும் வெற்றிகரமா முடிஞ்சது. அப்போ அந்த முனிவர் எழுந்து வந்து நரசோமன்ட்ட நின்னு சொல்றாரு, உன்னுடைய பாதுகாப்புனாலதான் இந்த யாகத்தை வெற்றிகரமா முடிக்க முடிஞ்சது. உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ நாட்டினுடைய மன்னரா இருக்கிறதுனால நிறைய இடத்துக்கு போர் தொடுக்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். நான் இங்க ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கேன். 7 உலகத்திலையும் இருக்கக்கூடிய அசுர சக்திகள் எல்லாத்தையும் சேர்த்து சந்திரபிரபா அப்படின்ற ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கேன். அந்த சக்தியை உன்னுடைய உடலுக்குள்ள இப்போ நான் செலுத்த போறேன். இதனால உனக்கு என்ன நன்மை தெரியுமா? உன்னை எதிர்க்க உன் முன்னாடி யாரு கோபத்தோட நின்னாலும் உனக்குள்ள இருக்கிற இந்த சந்திரபிரபா பல மடங்கா பெருகுமா. உன்னுடைய சக்தியும் 1000 மடங்கு உயரும். உன் முன்னாடி எதிரிகளுடைய பலம் சுக்குநூறாக்கப்பட்டு அழிஞ்சு போவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்துட்டாரு. நரசோமனுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த அசுர சக்தி அவருடைய உடம்புல புகுந்துருச்சு. வேட்டையாடுறதுக்காக வந்த எனக்கு இப்படி ஒரு வரமா அப்படின்னு பல ஆச்சரியம் கலந்த சிந்தனையோட குதிரையில நாட்டுக்கு பயணத்தை தொடங்குறாரு. மன்னம்புல இருக்கிற அந்த அசுர சக்தி இன்னும் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? அதே ஆர்வத்தோட மீதி கதையும் பார்த்திடலாம்.